வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திறமை வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் யுவர் அண்ணாமலை சேனல். இப்போ வெற்றிகரமாக திருப்பூர் வடக்கு தெற்கு தொகுதி 234 தொகுதி முடிச்சிட்டார். அங்கே அதிகமாக பேசலை, ஏன்னா இது வரைக்கும் நிறையா பேசியாச்சு. திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தா, என்ன செய்யலை, என்ன விரோதமான ஆட்சி நடக்குது, மக்கள் விரோதமான ஆட்சி நடக்குது, மண் கடத்துகிறான், மணல்லாம் கடத்துறதுக்கு இப்போ கோர்ட்டே கேட்டாங்க. ஆனால் அதிகாரி, அமலாக்கத்துறை அதிகாரி வர தடுத்து பார்த்தா அப்படி இந்த கலெக்டரை விசாரிக்கிறத, உங்களுக்கு என்ன பிரச்சனை அன்ற விசாரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டோம். அப்புறம் இது போக பழைய ஊழல் பெருச்சாளி மந்திரிகள் இப்போ இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுட்டுருக்காரு. என்னென்ன வேலையெல்லாம் திருட்டுத்தனமாக பண்ணாங்கன்ற இது வரைக்கும் சொல்லி கிழிச்சாச்சு. இன்னும் ஃபைல்ஸ் இருக்குது, இதோட முடிய போகிறதில்ல. இப்போ பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்க போகுது இன்றைக்கி. அதனால் அதை 234 திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அங்கே தேசிய கொடியை ஏந்தி நாட்டுக்காக இது பண்ணார். அந்த இடத்துல 234 தொகுதியை முடிக்கிறோன்னு சொல்லி அண்ணாமலை யாத்திரை நிறைவு பண்ணியிருக்காரு. இப்போ 2:45 மணிக்கு இவர் சூலூர் இறங்கி, கோயம்புத்தூர் சூலூர்னால் விமானப்படத்தை இறங்கி ஹெலிகாப்டர் மூலிமா அந்த பல்லடம் மாதாப்பூர் அங்கே 1 மணி நேரம் மோடி பேசுவார். ஏற்கனவே அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பேசுகிறத. அதில் டிஎம்கே மேஜராக சாடுவார், ஏடிஎம்கே இருக்கான்னு செக் பண்ணணும் ஒரு பக்கம். அது உணவு கூடம், கழிப்பறை, தண்ணி வசதியோட பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்க போது. தாமரை வடிவத்தில் மேடை, அந்த மேடை 80 அடி நீளம் 60 அடி அகலத்தில். அதை அப்படியே செக்ரிகேட் பண்ணி ஆட்கள் உட்கார்ற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கு. 250 ஏக்கர் பரப்பில் பொதுக்கூட்ட மைதானம், பிரம்மாண்டம். ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் 2:10க்கு மோடி வர்றாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் 1 மணி நேரம் பேசுவார். இந்த ஊழல் அரசாங்கத்தை பல டிராஃப்ட் போட்டிருக்காங்க. அதில் இவர் சேர்க்க சொன்ன சிலதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அது என்ன பேசுகிறாரு நம்ம பேசும்போது பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மேஜர் ஷிஃப்ட்டு, இப்போ வேறு அந்த 10 டிவி தொலைக்காட்சி தொடரெல்லாம் ரிப்போர்ட் இடத்துல ஏடிஎம்கே மிந்தி போகுது பர்சன்டேஜ். இந்த பலவித செஃபாலஜிஸ்ட் போடுறாங்க, நீங்களும் அடையாமல் பார்த்துருக்கலாம். இப்போ அண்ணாமலை இப்போ கடைசியாக ஒரு 6 நிமிஷம் பேட்டி மட்டும் கொடுத்தாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, 50 பொதுவாக 65% தான் போலிங் ஆகுது, 35% ஆகலை, 50% வாக்காளர் அப்படிங்கிறாரு. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, நாங்கள் மக்கள் எங்கள் பாத யாத்திரையாக பண்ண மாதிரி மக்கள் பாத யாத்திரையாக மாறியாச்சு அப்படிங்கிறார். ஸோ போகிற பக்கம் இளைஞர்கள், பெண்கள் சொல்கிறாங்கள்ல, விவசாயிகள், இதில் என்ன பண்ணிட்டான் திமுக இதை வேண்டாம் வருவேன், இவர் 6000 கொடுக்குறாரு, இவர் நம்ம ஆட்சி 15,000 தரேன் சொல்கிறான். திருப்பூரில் யாராவது டிஎம்கே ஓரியன்டட் கொஞ்சம் பேர் விவசாயிகள் மாதிரி, இல்லை போர்வையில் விவசாயி போர்வைகளை கூடி திமுகன்னு எதிர்ப்பு கருப்பு கொடி மாதிரி எதிர்ப்பு மோடிக்கு காமிக்கிற அப்படி அதை கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஆளால்பட்ட பஞ்சாபில் அந்த புரோக்கர்ஸ் இப்போ நடத்திட்டு இருந்தாங்க இல்லைங்க, இது விவசாய போராட்டம், அதில் ஏதோ யாரோ இறந்து போய் சுட்டு தள்ள, அதை பஞ்சாப் போலீஸ்கள் பண்ணாங்கன்னு சொல்லி அதை நிப்பாட்ட வச்சு அதே பிசு பிசு போச்சு அந்த போராட்டமே. 2019 மாதிரி பண்ண முடியல அவங்களால. இது இவனு ஏதோ பண்ண பார்த்து இதுவும் இப்போ கைது பண்ணியாச்சு, அப்படி வர்றாருன்னு. அப்படித்தான், அதாவது வயிற்றுச்சல் போச்சு. இது வரைக்கும் 2 கழகங்களும் ஒன்றுக்கு ஒன்று நீயா நானா, நீ இருந்தால் எனக்கு அப்படின்னு பங்கு பிரிச்சுட்டு இருந்தானுங்க. 3ஆவதாக எதுவும் வர முடியல. அதுக்கடையில் போலீஸை போட்டு இங்கே இந்த களம் தெரியாமல் இருந்தது இத்தனை நாள், இப்போ தெரிஞ்சு போச்சு. நேற்று கூடி யாரோ சேர்றாங்க சொன்னான்ட்டு அண்ணாமலை இன்னைக்கு கேட்குறாங்க. விஜயதாரணி இன்னைக்கு பக்கத்தில் இருந்தாங்க திருப்பூரில். இந்த பாருங்கள், அக்கா 2.5 வருஷம் இன்னும் பதவி இருக்குது, விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அடாப்ட் பண்ணணும், கட்சியில் ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பெரிய பெரிய தலையெல்லாம் வரப்போகிறாங்க, டெல்லியில் சேர்றாங்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே கரெக்டான இடம் கொடுக்கணும், இங்கே இருக்கவங்களுக்கும் பாதகமாகக்கூடாது. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். யார் வந்தாலும் ஆத்மார்த்தம் வர வைப்போம், அவங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஸோ டெல்லி மோடி வந்துட்டு போனால் ஒரு டெல்லி போகலாம், இல்லை மோடி வரும்போதே கொஞ்சம் பேர் இன்றைக்கி சேரலாம். சஸ்பென்ஸாக இருக்குது. மொத்தம் 2 திராவிடம் இனி ஒழிகிறது உறுதி. ஒன்று கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். திருப்பி அதான் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மணல் கடத்தல் அது இது இந்த ஊழல் ஆகும்போது அது மூலிமா ஆட்சி களையப்பட்டு மம்தா, ஸ்டாலின் உட்பட, இதுக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ஜார்க்கண்ட் முதல்வர் மாட்டிட்டார்,
போயாச்சு. இப்போதைக்கு இருந்துட்டுருக்கு. அதில் எத்தனை எம்எல்ஏ வெளில வர போகிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி கெஜ்ரிவால் இருக்குது, மம்தா இருக்குது, அந்த வருஷத்தில் ஸ்டாலின். அப்போ அதிருப்தியில் இருக்கிறவங்க பூரா தொண்டர்களே போடும்போது நாளைக்கு எம்எல்ஏ வெளில வந்தால், ஏன்னா ஒரு மக்களுக்கு சரியானபடி இதாக மக்கள் குதிச்சு எழுந்துருவோம். மக்களுக்காக தான் ஆட்சியில் உட்காந்துருக்கு. இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இல்லையே யாரும். மக்களுக்கு செய்கிறவன் செய்யலாமோ அது பெரிய புரட்சி ஆயிரும். அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து ஈஸியாக களைச்சி விட்டு போயிடும். நம்ம அது பண்ணுறதில்ல பிஜேபி அப்படிங்கிறாங்க. பட் இன்னும் பொறுமையாக இருக்காதீங்கன்றாங்க மூடிட்டு. இது என்ன ஆகுதுன்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அது முடிய ஏதாவது பீலாக விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறார். எப்படி இதை இது பண்ணுறது அப்படின்னு. ஸோ மொத்தம் பர்சன்டேஜ் ஏறுது, கணிசமான சீட்டும் கூடி வரலாங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்தாச்சுனாலே வாக்கு பர்சன்டேஜ் அதை லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். 26க்கு கேண்டிடேட் போட்டுருவாங்க முன்னாடியே. ஸோ மோடி என்ன பேசுகிறார், அதுலேருந்து அரசியல் களம் மாறும். ஸோ தமிழகத்தில் எங்கே இருக்குது தாமரை அதுக்கு அது அப்படின்னு கருணாநிதி கேட்டார். பிசாசு மாதிரி வருதுன்னு துரைமுருகன் சொன்னார். அது வானளாவிய உயரத்துக்கு போகும், வெகு தூரம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஓட்டு போடாத மக்கள் இப்போ அந்த ஏடிஎம்கே உள்ள கோர் இருக்குது பாருங்கள், இந்துத்துவம், அது டிஎம்கேல இருப்பாங்க. எல்லாமே களம் மாறப்போகுதுங்கிறாங்க. எவ்வளோ சீட்டு வருது அப்படிங்கிறத இதில் பர்சன்டேஜ் வருங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழஜி. ஸோ தாமரை மலர்ந்தே தீரும்னு தமிழிசை சொன்னாங்க. அப்புறம் மெல்மூர் வந்தப்போ 4 மலர்ந்தது. வருங்கால சட்டசபையில் 40 60 ஆகுதா, தீர்மானிக்கிற சக்தியாக வரப்போகுதா, அதில் தான் இலக்கு. இப்போ பார்லிமெண்ட்டு. ஸோ பாஜக தமிழகத்தில் வளர்ந்து இன்னும் வளரப்போவது உறுதி. பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.